லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னானுகிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதாக கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றாரு வாக்குத்தத்தமாக, நான் இதுவரைக்கும் அப்படிதான் செஞ்சேன். என்ன செஞ்சேன்? உன்னை நான் தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். எது வரைக்கும் கேட்குறீங்களா? உன் முதிர் வயது வரைக்கும், உங்களுக்கு நிறைய வெள்ள முடி வர வரைக்கும், உங்கள் பலனெல்லாம், இந்த சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் போகிற வரைக்கும், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மோடு கூட இருப்பேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கவலைப்படாத, எவ்வளோ வேணாலும் நான் உனக்காக செய்வேன், நீ தான் எனக்கு உயிர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் மறைந்து போயிடுவாங்க. ஏன்னா they are just a human beings. After all, அவர்கள் மனிதர்கள். அவங்களால ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். சில பேர் நடுவுலே நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதெல்லாவற்றை பார்க்கல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன். எப்பத்திலிருந்து செஞ்ச? இந்த வேத வசனத்தில் முந்தின 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உன் தாயின் கருவில் நீ இருக்கிறது நாள்லேருந்து நான் அப்படி தான் செய்கிறேன், இனிமேலும் நான் அப்படி தான் செய்வேன், உன் வயசான காலத்தில் நான் அப்படிதான் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உரைக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள், உங்கள் சூழ்நிலைகள், யாருமே இல்லை பிரதே, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. உங்களை ஏந்துவதற்கும் தாங்குவதற்கும் எல்லா தீமையான காரியங்களும் உங்களை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மோசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பார்வோன் ராஜா எல்லா எபிரேயர் குழந்தைகளையும் கொல்லும் பொழுது மோசேயுடைய அம்மா அப்பா மோசேயை 3 மாதம் ஒரு நாணல் பெட்டிக்குள்ளாக வைத்திருந்தார்களாம். இனிமேல் அந்த குழந்தைய வைக்க முடியாது என்று சொல்லி நைல் நதியில் விடுறாங்க. பாருங்க, யாருமே இல்லை. அந்த சின்ன குழந்தை ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு தன்னந்தனியாக அந்த சமுத்திரத்தில் மிதந்து போகிறதா. கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் தாங்கினார். யார் கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்க கையிலேயே வளர்க்கவும் செய்தார், அரண்மனையில் வளர்க்க செய்தார். பிறகு மோசையோடு கர்த்தர் இருந்து நடத்தி அவரையே பெரிய லீடராக, தலைவனாக கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். உங்களை கொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை வளர்த்தி, உன்னை உயர்த்தி, உன்னை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், உங்களை நடத்துகிறவர் இயேசு என்பதை வெளிப்படுத்த போகிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் இதை நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுக்கு செவி கொடுத்தது போதும், உலகத்துக்கெல்லாம் செவி கொடுத்ததெல்லாம் போதும், உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் செவி கொடுத்ததெல்லாம் போதும். இனி ஏசப்பாவுடைய சொல்கிற பேச்சை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி செவி கொடுத்து அதை செஞ்சீங்கன்னா போதும். கர்த்தர் எல்லாம் உங்கள் வேலையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய சுகவீனத்தில், எல்லா ஊழியத்தில், எல்லாவற்றிலையும் அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் ஒரு பிள்ளைகளோடு சொன்ன இந்த வசனத்தை உறுதிப்படுத்தி எல்லாரும் உள்ளே இந்த தனிமையை எடுத்து போட்டு அவர்களை பலப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.